Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கன் வர்சல் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஆக்சுவலி மார்க்கெட் குறிப்பாட்டு வருஷத்தில் 2வது நாள் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 445 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 24,188 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 79,943 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 1,436 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 51,605 பாயிண்ட்ஸில் இருக்குது. 544 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி 978 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு, பாசிட்டிவ்ல இருந்திருக்கு. 44,351 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஐடி பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 1,506 கோடிக்கு நெட் பையஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்க்கும்போது 22 கோடிக்கு நெட் பையஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஓவராலாட்டி எஃப்ஐஎஸும் நெட் பையஸாக இருந்திருக்காங்க, டிஎஸும் பார்த்தீங்கன்னா நெட் பையஸாக இருந்திருக்காங்க. பட் ஆக்சுவலி அந்த ரேஷியோ செல்லிங் அண்ட் பையிங் அந்த ரேஷியோவில் டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் அதிகமாட்டு விற்றுருக்காங்கிறது கிளியராக தெரியுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. குறிப்பாக எல்லா பேங்க் ஸ்டாக்ஸுமே பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியில் ஃபஸ்ட் பிளேஸில் பஞ்சாப் நேஷனல் பேங்க், அவங்க ஒரு நல்ல பாசிட்டிவ் ரேட் 2.91% பாசிட்டிவ்ல இருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாட்டு ஃபெடரல் பேங்க், அதுக்கு அடுத்தபடியாட்டு கோட்டக் மஹிந்திரா பேங்க். ஸோ பேங்க் நிஃப்டியில் நெகட்டிவ்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் பேங்க் ஆஃப் பரோடா அவங்க மட்டும் தான் நெகட்டிவ்ல இருந்தாங்க. பேங்க் ஆஃப் பரோடாவை தவிர்த்து மிச்ச எல்லா பேங்க் ஸ்டாக்ஸுமே பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு பேங்க் நிஃப்டியில். இதில் கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு வந்து அப்டேட்டு. ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்க் 2.5% பாசிட்டிவ் தான் க்ளோஸ் ஆச்சு, 1,834 ரூபா அந்த ரேஞ்சில். ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்க்கு சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நியூ டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க, அப்கிரேட் பண்ணுறாங்க. முன்னாடி 1,940 ரூபா சொல்லியிருந்தாங்க இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு டார்கெட் ப்ரைஸு. ஸோ வெனஸ்டே க்ளோசிங் லெவல் வந்து 16% வரைக்கும் அப்சைட் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைக்கால் கொடுக்குறாங்க. முன்னாடி நியூட்ரல் வந்து இப்போ பைக்காலுக்கு மாற்றுறாங்க, 2,070 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி சிட்டி கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் இன்னைக்கு வந்து ஸ்டாக் ப்ரைஸ் 2.5% மேலே போயிருக்கு. ஸோ ஓவரால் இது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட், இது வந்து கொஞ்ச நாளாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் ரேலியாக இருந்துச்சு. ஆஃப்டர் அந்த ஆந்திரா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே போயிருந்துச்சு, 1,779 ரூபா வரைக்கும் போயிருந்தாங்க. அதுலேருந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது. 1,775 போனாங்க, அதுலேருந்து ஒரு டவுன் ட்ரெண்டு 1,190 ரூபா வரைக்கும் இன்னைக்கு இறங்கினாங்க. கடைசியில் 1,200 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்ல நான் சொல்லியிருந்தேன் ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டாக வரும்னு சொல்லி, மேபி வர சான்சஸ் இருக்குது. ஆனால் 3 நாளுக்கு முன்னாடி தான் ஹெம் செக்யூரிட்டிஸ் வந்து உங்களுக்கு டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க 1,395 ரூபா. ஆனால் இப்போ வந்து இறங்குது. வெயிட் பண்ணுங்கள், ஸ்டாக் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு 1,000 ருபீஸ்லாம் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டரி சேல்ஸ் மேபி கொஞ்சம் ரிசல்ட்ஸில் வந்து அடி வாங்க சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெடில். நிறைய பேர் எக்ஸைட் கேட்குறீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன தெரியுதுன்னா அமர்ராஜாவோட எக்ஸைட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால வேல்யூஷன் கம்மி அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஃபண்டமெண்டல் செக் பண்ணணும், பி ரேஷியோ, ப்ரைஸ் டு புக் அதெல்லாம் செக் பண்ணணும். எக்ஸைட்டை கம்பேர் பண்ணும்போது அமர்ராஜா வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் இறங்க சான்சஸ் இருக்குது அமர்ராஜாவில். ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க அமர்ராஜா பேட்டரிஸில். ஸோ இன்னைக்கு 1,190 வந்தது. மேபி இன்னும் பார்த்தீங்கன்னா இறங்க சான்சஸ் இருக்குது. 100 ருபீஸ் 150 ருபீஸ் வரைக்கும் இறங்க சான்சஸ் இருக்குது. அதனால அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் பம்பரமாக சுழண்ட பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஈச்சர் மோட்டார்ஸ் 8.5% பாசிட்டிவ். இதுக்கு ரீசன் அவங்களோட சேல்ஸு. அது மாதிரி தான் மாருதி சுசுக்கியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% பாசிட்டிவ்ல இருந்துச்சு. 3,000 ரூபா தாண்டி 11,841 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் தான். ஈச்சர் மோட்டார்ஸுக்கு 25% மேலே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. மாருதி சுசுக்கி 30% மேலே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அடுத்தது பஜாஜ் ஃபினான்ஸும் 6% மேலே பாசிட்டிவ். இது புரோக்கரேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி சொன்னாங்க. அதே மாதிரி பஜாஜ் ஃபின்சர்வ் இவங்களும் இன்னைக்கு 7% மேலே பாசிட்டிவ். சோழமண்டலம் ஃபினான்ஸ் இவங்களும் இன்னைக்கு 7.5% பாசிட்டிவ். இவங்க எல்லாமே ஒரு வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸில் இருந்தாங்க. ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஸ்ரீ சிமெண்ட், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாமே ஒரு 4% அப்பில் இருந்துச்சு. டைட்டனும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4% அப்பு, 3,388 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ரீசன்ஸ் ஏதாவது இருக்கும் டைட்டன் கம்பெனியில் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெருசாக இருந்த மாதிரி இல்லை, என் கண்ணுக்கு படலை. இன்ஃபோசிஸ் லிமிடெட் இன்னைக்கு 4% மேலே போனது. அது நான் சொன்னேன் ஓரலாட்டு இந்தியாவில் இருக்க பெரிய ஐடி கம்பெனிஸ் வந்து இந்த H1B விசா ஆஃப்டர் த ட்ரம்ப் விக்டரிக்கு அப்புறம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி, அதாவது H1B விசாவில் சில ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது இந்த பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ், இந்தியன் ஐடி கம்பெனிஸ் வந்து அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் ஆக்சுவலி இன்னைக்கு மேக்யூரி என்ன சொல்லிட்டாங்கன்னா அது வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் வெளியே வந்திருந்து. அந்த பேஸில் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸில் தான் இருந்துச்சு மார்க்கெட்டில். டிவிஎஸ் மோட்டார் ஆக்சுவலி அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஆக்சுவலி இது எல்லாமே சேல்ஸ், இந்த ஆட்டோமோட்டிவ்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே சேல்ஸ் பேஸ் பண்ணி மேலே போயிருக்கு. ஓஎன்ஜிசியும் கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து இன்னைக்கு 3% ஏற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது மிட் கேப்பில்
சுந்தரம் ஃபினான்ஸ் 14% பாசிட்டிவ். அசோக் லைலாண்ட் ரீசன் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் கம்பெனி எல்லாமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபினான்ஸு, சுந்தரம் ஃபினான்ஸ். ஆனால் மணப்புரம் ஃபினான்ஸ் நெகட்டிவ்ல இருந்துச்சு. அசோக் லைலாண்ட் 6% பாசிட்டிவ். இதுக்கு ரீசன் அவங்களோட சேல்ஸு. ஆயில் இந்தியா 6% பாசிட்டிவ். எம்எம்என் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இதுவும் இன்னைக்கு ஒரு 3.5% பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ஸ்மால் கேப்ல கிரெடிட் ஆசஸ் கிராமின் 7% பாசிட்டிவ். சென்சார் டெக்னாலஜிஸ் 6% பாசிட்டிவ். ரேமண்ட் லிமிடெட் 4% பாசிட்டிவ். ரெயில்டெல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருந்துச்சு, அந்த பேசிஸில் மேலே போயிருக்காங்க. அடி விழுந்தது பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதானி டோட்டல் கேஸ் 2% காலி, யூனியன் பேங்க் 1.5% காலி, இன்டர்குளோப் ஏவியேஷன் நெகட்டிவ், அதானி பவர், ஃபார்மா, சன் ஃபார்மா இதெல்லாமே நெகட்டிவ்ல இருந்துச்சு. மிட் கேப்பில் பெட்ரோநெட் எல்என்ஜி 5% காலியாக இருந்துச்சு. இதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கன்சியூமர், அதாவது விச் மீன்ஸ் அவங்க டேரிஃபை ஹை பண்ணுறாங்க, அதை கன்சியூமர் தலையில் கட்டி அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்க. பட் அவங்க எக்ஸ்பென்ஷனும் அந்த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதை பற்றி அவங்க யோசிக்கிறதே இல்லை, ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் ரெகுலேட்டரி, பெட்ரோலியம் கேஸ் ரெகுலேட்டரி வந்து இவங்களை கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிட்டி வந்து இவங்களை டவுன் கிரேட் பண்ணி விட்டாங்க. அந்த பேசிஸில் பெட்ரோநெட் எல்என்ஜி போட்டு பொழந்துட்டாங்க. 322 ரூபா பக்கம் இருந்துச்சு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது. 7% வரைக்கும் கீழே போச்சு. கடைசியில் 5.5% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சுஸ்லான் எனர்ஜி, எஸ்ஜேவிஎன் லிமிடெட் இது எல்லாமே இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. டாடா கெமிக்கல்ஸ் 1030 ரூபாய்க்கு வந்துச்சு, அது ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்மால் கேப்ல பார்க்கும்போது ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட், கல்பட்டாரு ப்ராஜெக்ட்ஸ், டாக்டர் லால் பாத் லேப்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு. கரூர் வைசியா பேங்கும் கண்டினியூஸ் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல போனது, இன்னைக்கு ஒரு 1.5% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஆட்டோ செக்டார், ஃபினான்ஸ், சிமெண்ட் இதெல்லாமே இன்னைக்கு ஒரு வெல் பெர்ஃபார்மிங் செக்டாராக இருக்கு. பிஎஸ்சி, பேங்கிங், கன்சூமர், மெட்டல், டெக்னாலஜி, சர்வீஸ், ஃபார்மா, இன்ஃப்ரா, எனர்ஜி, ரியாலிட்டி, பிஎஸ்சி பேங்க், மீடியா இன்னைக்கு எல்லாமே பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. செக்டார் எந்த செக்டாருமே நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் மார்க்கெட்டில். எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. மாருதி சுசுகி ஷேர்ஸ் ஆர் அப் 10% இன் லாஸ்ட் 3 செஷன். இஸ் தேர் எனி ஸ்கோப் ஃபார் மோர் அப்சைட்? அதாவது இந்த ஆட்டோமோட்டிவ்ஸ் கம்பெனிஸோட ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே மேலே போயிட்டு இருக்கு. குறிப்பாட்டி டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில செக்மெண்ட் ஃபிளாட்டாக இருந்துச்சு. எக்ஸ்போர்ட்லாம் 70% மேலே நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஆனால் டாடா மோட்டார்ஸும் பெரிய அளவில் இறங்கல, பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் நிற்குது. ஆனால் மாருதி சுசுகி, எம்என்எம், நெக்ஸ்ட் டிவிஎஸ் மோட்டார்ஸ் இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆகுது. மேபி இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னா மேபி வர ரிசல்ட்ஸ், அந்த ரிசல்ட்ஸை பொறுத்து தான் இருக்குது. அந்த ரிசல்ட் பேசிஸில் பார்த்தீங்கன்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், கண்டினியூ ஆகுமா அடி விழுமா அப்படின்னு சொல்லி. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டோட ஓனர் இந்த அவென்யூ சூப்பர் மார்க்கெட் தான் அவங்களோட செப்டம்பர் குவார்டர் பிஸ்னஸ் அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 17,565 கோடி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டலோன் ரெவன்யூ பண்ணியிருக்கிறோம். 17.5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டோட்டல் ஸ்டோர் கவுண்ட் 387 ஸ்டோர் கவுண்ட் வச்சிருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டோட ஸ்டாக் ப்ரைஸ் விச் மீன்ஸ் டிமார்ட் தான் லாஸ்ட் மந்தில் ஒரு ஃப்ரெஷ் 52-week லோ டச் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு 1.5% பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் 1 இயரில் 12% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸில் 23% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பட் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். ஆனால் அந்த தேர்ட் குவார்ட்டரில் 10 ஸ்டோர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நல்ல பிஸ்னஸ் எல்லாமே ஓகே தான். பட் வேல்யூஷன் நமக்கு ஃபேவராக இல்லை, அதனால இப்போ கை வைக்க முடியாது. ஸோ டிமார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராசரி அது வந்து 25% வரைக்கும் எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிசம்பரில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூலையில் வந்து 15% இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாட்டு பேஸ்கெட் ஆஃப் கிராசரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து டிமார்ட் கொடுத்த அப்டேட்டு. டிவிஸ் லெபார்டரிஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் ஒரு கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இப்போ கமர்ஷியல் ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யூனிட் 3 கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட் ஆந்திர பிரதேஷில் கமர்ஷியல் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி டிவிஸ் லெபார்டரிஸ் இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1200 கோடியிலேருந்து 1500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓவரால் இது டிவிஸ் லெபார்டரிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட் எல்என்ஜி பயங்கரமாக கீழே விழுந்திருந்தாங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இந்த பிஎன்ஜிஆர்பி விச் மீன்ஸ் பெட்ரோலியம் கேஸ் ரெகுலேட்டரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே கிரிட்டிசிசம் வச்சுருந்தாங்க. பெட்ரோநெட் எல்என்ஜி மேலே தாகஜ் டெர்மினலில் இவங்க வந்து சில கேஸஸ், அதாவது இந்த கேஸஸ் தான் அதுக்கு வந்து டேரிஃப் ஹைக் பண்ணுறாங்க, ப்ரைஸ் ஹைக் பண்ணி அதை கன்சியூமர் தலையில் வச்சு கட்டி இவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க பெட்ரோநெட் எல்என்ஜி தரப்பில் வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கள் தாகஜ் டெர்மினலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காம்படிட்டிவ் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ அவங்களோட காம்படிட்டர்ஸ் குறிப்பாட்டு இந்தியாவில் மற்ற டெர்மினல்ஸை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லோவஸ்ட் ரேஞ்சில் தான் சார்ஜஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க பெட்ரோநெட் எல்என்ஜி. ஸோ இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிஎன்ஜிஆர்பி நாங்கள் வந்து இது பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவோம், உங்களோட ப்ரைஸ் கைக்கெல்லாமே ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பெட்ரோநெட் எல்என்ஜியில் உள்ள அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பாட்ட ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ், எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸுக்கு வந்து இந்த PLI இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதில் இந்த ஆட்டோ ஸ்கீம், PLI ஆட்டோ ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து 246 கோடி டாடா மோட்டார்ஸும் மஹேந்திராவும் கிளைம் பண்ணுறாங்க. டாடா மோட்டார்ஸ் 142.13 கோடி கிளைம் பண்ணுறாங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 104.08 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் 2024 அந்த சேல்ஸ் வேல்யூ வச்சு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து 2021 தான் அந்த இன்சென்டிவ் ஸ்கீமை கொண்டு வராங்க. 25,938 கோடி வேல்யூ உள்ள ஸ்கீமு. ஸோ இது எப்படி கொண்டு வராங்கன்னா, டொமஸ்டிக்கில் மேனுஃபேக்சரிங்கை உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி வேரியஸ் செக்டாருக்கு கொண்டு வராங்க. அதில் டாடா மோட்டார்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியாகோ EV, ஸ்டார் பஸ் EV, ACV இதுக்கு எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து டாடா மோட்டார்ஸில் வந்து அப்டேட். M&Mக்கு வந்து 104 கோடி கிடச்சிருக்கு. அது எப்படி கிடச்சிருக்குன்னா அந்த AAT ப்ராடக்ட்ஸு, அதில் வந்து ட்ரியோ ஜோர் கிராண்ட் இது ஓவராலாட்டி இப்படி கிடச்சிருக்கு. அவங்களுக்கு மொத்தமாட்டி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 800 கோடி வரைக்கும் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே டாடா மோட்டார்ஸுக்கு கிட்டத்தட்ட வந்து 1380 கோடி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த ருப்பி பார்த்தீங்கன்னா பயங்கர அடி. 85 ரூபா 76 காசு. ஆல்ரெடி 85 ரூபா 81 காசு வந்து இப்போ 85 ரூபா 76 காசு. ஸோ டாலர் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகுது. யுவான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கராக இருக்கிறது, ப்ரெஷரில் போடுது. ஸோ ஓவரால் நெக்ஸ்ட் ஃபெட் மீட்டிங், நெக்ஸ்ட் RBI மீட்டிங் அதை நோக்கி தான் நம்ம இருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயோகான் 1.5% பாசிட்டிவ்ல தான் இருந்தாங்க. குறிப்பாக பயோகானோட ஒன் ஆஃப் த சப்சிடரி தான் பயோகான் ஃபார்மா. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒன் ஆஃப் த கேப்சியூல்ஸ், விச் மீன்ஸ் இவங்களோட ஒன் ஆஃப் த ட்ரக், அதோட நேம் வந்து டாக்ரோலிமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நேஷனல் மெடிக்கல் ப்ராடக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சைனாவில் வந்து இவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. அந்த பேசிஸில் அது எப்படி கொண்டு வராங்கன்னா அந்த டாக்ரோலிமஸ் கேப்சூல்ஸ் 0.5 mg, 1 mg, 5 mg இந்த ஸ்ட்ரென்த்தில் கொண்டு வராங்க. அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரி பயோகான் ஃபார்மா லிமிடெட் அது மூலமாட்டு கொண்டு வராங்க. இதுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேசிஸில் இது வந்து பயோகானில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஒனாசா கன்சியூமரில் வந்து அப்டேட். இதில் சீஃப் பிஸ்னஸ் ஆஃபீஸராக இருந்த மாஸ்டர் ஜைரஸ் இவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹொனாசோ கன்சியூமர் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் ரிலையன்ஸ் ஜியோ வந்து IPO வர போகிறாங்க. 1.5% கிட்ட பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 40,000 கோடி IPO கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $120 பில்லியன் வேல்யூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 10 லட்சம் கோடி வேல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆகாஷ் அம்பானி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாம்நகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் லீடராட்டு மாறும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஜாம்நகர் வந்து ஒரு குளோபல் லீடராட்டு மாறும் அப்படின்னு சொல்லி ஆகாஷ் அம்பானி வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு. சன்ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. ஜப்பானில் இவங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்குது. ஜப்பானில் சன்ஃபார்மா ஜப்பான் லிமிடெட் இது வந்து அவங்களோட சப்சிடரி. இந்த ஸ்டெப் டவுன் சப்சிடரி மூலமாட்டி இவங்க ஹோல்ட் பண்ண ஒரு கம்பெனி தான் சன்ஃபார்மா ஜப்பான் டெக்னிக்கல் ஆப்ரேஷனில் இருக்கிற சாசா இண்டஸ்ட்ரியல் ஹோல்டிங்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை 100% ஸ்டேக் வந்து இருந்திருக்கு. ஸோ இப்போ அந்த 100% ஸ்டேக் வந்து இவங்க டைல்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சன்ஃபார்மா தரப்புல வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டெக்னிக்கல் ஆப்ரேஷனில் இருந்ததை 100% ஸ்டேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரி மூலமாக செல் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் இது வந்து சன்ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.